ரைட். ஸோ நம்ம போன வீடியோவில் நம்ம சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்த்துருப்போம். அது எதனால் யூஸ் ஆகுது, ஏன், எதுக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம செகண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹை லெவல் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜஸ் அண்ட் எதனால் நம்ம ரஸ்ட்டை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம். இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம்னா தேர்ட் வீடியோலேருந்து நம்ம வில் ஸ்டார்ட் கோயிங் ஹைட் வித் ரஸ்ட்லாம். ஹை லெவல் லாங்குவேஜஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட், பென் மோட்ல இல்லை பேக், ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட், ரூபி, பைத்தன், ஜாவா மற்றும் பலர் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜஸ், இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ்ன்னு வச்சுப்போமே. நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் C++, நான் திரும்பி இதை எழுத விரும்பல. C++, ரஸ்ட், ஜிக் இது எல்லாமே லோ லெவல் லாங்குவேஜஸ், ஆர் யூ குட் சே இட் ஆஸ் அ கம்பைல்ட் லாங்குவேஜ். என்னதான் இதுக்கு வித்தியாசம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் இந்த எழுதுகிற ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட், ரூபிக்கு பின்னாடி இன்னொரு லாங்குவேஜில் இந்த சின்டாக்ஸ் இப்படி இப்படி வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் எழுதியிருப்பாங்க. அகைன், ஐ டோன்ட் வாண்ட் கோ டூ டீப் இன்டு வாட் இஸ் கால்ட் பார்சிங், லெக்சிங், டோக்கனைசேஷன், அதெல்லாம் நான் பண்ண விரும்பல. ஏன்னா அதை நம்ம தனியாக ஒரு ப்ராஜெக்டாகவே எழுதுகிறப்போ, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுகிறப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். பட் ஆன் ஹையர் லெவல் அந்த மாதிரி அந்த ஸ்டேஜஸ் போகிறதே இன்னொரு லாங்குவேஜை வச்சு தான் எழுதுவாங்கன்னு நான் சொல்ல வரேன். C++-ஐ வச்சு தான் இந்த லாங்குவேஜஸோட சின்டாக்ஸ் ஒர்க்கிங்ஸே எழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் கோட் என்ஜின்பாங்க. நீங்கள் வெப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, V8ன்னு. அந்த என்ஜின் தான் உங்களோட ஜாவா ஸ்கிரிப்டோட எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், என்ன கோட் எழுதுனா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறதுலாம் எழுதும். ஸ்பைடர் மங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபயர்ஃபாக்ஸ். V8 வந்து குரோமோடது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே அவங்கவங்க மெமரி மேனேஜ்மெண்ட்டை அந்த லாங்குவேஜே பார்த்துக்காம, அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா எந்த லாங்குவேஜை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு, அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் மட்டும்தான் மெமரி மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கும். என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் யாருக்கா தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்கிறேன். இப்போ வார் A=10 போடுறீங்கன்னு வைங்களேன், இது எப்படி மெமரி அலோகேட் ஆகுது அது யாருக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது எப்படி அலோகேட் ஆகுது, ஒரு எங்கே ஆக்சுவலாக போய் உட்காருது அந்த மெமரி, அது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நெவர். ஏன்னா நம்ம யாருமே அந்த நிட்டி கிரிட்டி டீட்டெயில்ஸுக்குள்ளே போக விருப்பப்பட மாட்டோம். வி ஜஸ்ட் வாண்ட் டு கெட் த பிஸ்னஸ் லாஜிக் டன் அண்ட் டெலிவர் டு அவர் கிளையன்ஸ், ஆர் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல whatever. அதனால ஆப்வியஸ்லி தீஸ் லாங்குவேஜஸ் வில் பி ஸ்லோவர். ஏன்னா நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுறீங்க. மெயினாக ஒரு டிஃபரன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கம்பைலேஷனுக்கு என்னென்னா, கம்பைலேஷன் உங்களுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை ஸ்பிட் பண்ணி கொடுத்துருங்க. .exe ஆர் .o ஆர் .so. இது வந்து லினக்ஸ்க்கு வரும், மேக்குக்கும் வரும்னு வைங்களேன். இது வந்து விண்டோஸ்க்கு வரும். இந்த எக்ஸிக்யூட்டபிளை வச்சு தான் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுவீங்க. ஆனால் இன்டர்பிரிட்டேஷனில் என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதுறீங்கன்னா அது அப்போவே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லையே, நம்ம ஒரு ஃபைல்ஸை வச்சு தானே பண்ணுறோம், ஃபைலை வச்சு தான் ரன் பண்ணுறோம்னா அந்த ஃபைலை மொத்தமாக எடுத்து இந்த மொத்தமாக எக்ஸிக்யூஷனை கொண்டு வரும். இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் .js ஃபைல் நீங்கள் எழுதுறீங்கன்னா அது லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். அதுதான் இன்டர்பிரட்டரோட வேலை. இப்போ இன்டர்பிரட்டர் வந்து ஒரு லைன் எடுக்கும், அந்த லைனை வந்து பார்ஸ் பண்ணும், அந்த பார்ஸ் பண்ணி அதோட எக்ஸிக்யூஷனை கொடுக்கும். இதுதான் இன்டர்பிரட்டரோட வேலை. அந்த இன்டர்பிரட்டர் என்ன முருகேசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் C++ல எழுதக்கூடியது. அந்த சாஃப்ட்வேர், இன்னும் தெளிவாக சொல்கிறேனே, a software which executes another software is what an interpreter is. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, they are very slow, point number 1. and they cannot have manual memory management. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு மெமரியை நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க, எதுக்காக ஹோல்டு பண்ணியிருக்கீங்க, எங்கே ஹோல்டு பண்ணியிருக்கீங்க, இந்த 3 கேள்விக்கான பதில் தான் லோ லெவல் லாங்குவேஜ் உங்களுக்கு அளிக்கும்னு வைங்களேன், ஒரு பதில் அளிக்கும். அதுக்காகத்தான் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ் ஸ்லோவாக இருக்குது. இப்போ ஒரு 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 கோர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போது C++, ஜிக் இதெல்லாம் எழுதுறதுக்கு பதிலாக எதுக்குப்பா ரஸ்ட் சொல்லித்தர அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். இனிஷியலாக என்னோட ஐடியா C சொல்லித்தரலாம் தான் இருந்தது. பட் எல்லாரும் சிஏ சொல்லித்தரதுனால நான் எதுக்கு அதே திரும்பி சொல்லணுங்கிறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு ரஸ்ட் சொல்லித்தரலாம் இப்படிலாம் சொல்லி நான் தப்பிக்க மாட்டேன். தேர் ஆர் ஆக்சுவலி ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். இப்போ C எடுத்துப்போமே, C வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் மெமரி மாடல் சொல்லி கொடுத்துட்டேன்னா அதுலேருந்து நீங்கள் பிடிச்சிப்பீங்க. இது வந்து ஒரு எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இட்ஸ் மோர் லைக் அ விஷுவல், உங்களுக்கு புரியறதுக்காகன்னு வைங்களேன். இதுதான் நம்மளோட மெமரி, ஓகேங்களா? ஒரு ஆப்ளிகேஷனும் நம்ம கிரியேட் பண்ணுறப்போ
2 கீவேர்ட்ஸ் நான் சொல்கிறேங்க. இது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் படிக்கிறப்போ இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். தேர் சம்திங் கால்ட் அஸ் ப்ராசஸ். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு கேம் விளையாடுறீங்க. இப்போ ரிலீஸ் ஆச்சுல அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃபிளாக். அந்த கேம் நீங்கள் விளையாடுறீங்கனாலுமே, இல்லை நீங்கள் ஒரு பெயிண்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்கனாலுமே, இல்லை நீங்கள் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்கனாலுமே, இட்ஸ் கால்ட் ஆஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இட் வில் யூஸ் இட்ஸ் ஓன் மெயின் த்ரெட். அகைன் என்னடா என்னென்னமோ சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு தெளிவாக அந்தந்த செக்ஷன் வர்றப்போ நான் சொல்லி தருவேன். பட் ஏதை நான் சொல்கிறேன்னா, இந்த த்ரெட்டு தான் இங்கே இருக்கிற ரேம்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் ரேமு. இந்த ரேமில் இருக்கிற செக்ஷன்ஸ் ஆஃப் மெமரியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஒரு ப்ராசஸும் ரேமில் வந்து உட்காரச்ச 4 செக்ஷன்ஸாக பிரியும். அகெயின் இது வந்து ஒரு வெரி வெரி ஹை லெவல் எக்ஸ்பிளைன் வைங்களேன். கோட், டேட்டா, ஹீப் அண்ட் தென் ஸ்டாக். இந்த 4 செக்ஷன் தாங்க ரொம்ப 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 மெயினானது. இதை வச்சு தான் எல்லா ப்ராசஸும் ஓடுது. டாட் கோடுங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம எழுதுகிற எக்ஸிக்யூஷன்ஸ் இங்கிருந்து தான் எடுக்கப்படும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எக்ஸிக்யூஷன்ஸாக மாறும். டேட்டாங்கிறது நீங்கள் ஒரு கோடு எழுதும் போதும் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் பைத்தான்லேயே எழுதியிருப்பீங்க. சில குளோபல் வேரியபிள்ஸ் எழுதியிருப்பீங்க. அந்த குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாமே உட்கார்ற இடம் தான் இந்த டேட்டா. ஓகேங்களா? இந்த ஹீப்பும் ஸ்டாக் இருக்காங்களே, இந்த 2 நண்பர்கள், இந்த 2 நண்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ப்ரோக்ராமுக்கும். நான் ஏன் இது சொல்ல வந்தேன்னா, நம்ம சொன்ன பார்த்தீங்களா நம்மளோட சி வந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் எழுதுறீங்கனாலும் அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது உங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஒரு மெமரி கிரியேட் பண்ணுறீங்களா, அது நீங்கள் தான் ஃப்ரீ பண்ணணும். நீங்கள் ஒரு மெமரி அலோகேட் பண்ணுறீங்களா, அது நீங்கள் தான் அதனோட பவுண்ட்ஸுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போவே அங்கேயே முடிச்சுட்டு வரணும். எடுத்த பொருளை அங்கேயே வை அப்படின்னு நம்மளோட அம்மா அப்பாலாம் சொல்லியிருப்பாங்க. கண்ட மேனிக்கு போடாத அப்படின்னு. அது கார்பேஜாக தான் நம்ம ஆகும். அதனோட வேலை தான் நம்மளோட அம்மா அப்பா வேலையை தாங்க நம்மளோட சி லாங்குவேஜ் பண்ணுது. சரி, இப்போ சி லாங்குவேஜில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஹீப்பும் ஸ்டாக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. நம்ம ஒரு மெமரி எது கிரியேட் பண்ணாலும் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு சின்ன வேரியபிளோட சைஸ் உங்களுக்கு தெரியுது. அதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க, லைக் வாரியே 10ன்னு எடுத்துப்போம்ல. இது வந்து ஒரு 8 பைட்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். நமக்கு முன்கூட்டியே தெரியும், சரிப்பா எனக்கு இது 8 பைட்ஸ் தான்ப்பா தேவை அப்படின்னா அவன் வந்து ஸ்டாக்ல தான் உட்காருவான். நீங்கள் கேட்கலாம் 8 பைட்ஸ் வந்து இங்கே ஸ்டாக்ல உட்காந்தோடனே அதுவே ஃப்ரீ பண்ணிக்குமான்னு. எஸ், அதுதான் ஸ்டாக்கோட வேலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் ஒரு சின்ன மெக்கானிசம் மூலியமாக தான் ஹேண்டில் ஆவான். ஒரு சின்ன இது ஒரு ரெஜிஸ்டர்னு வைங்க. ரெஜிஸ்டர்ங்கிறது உங்கள் அர்த்தத்தில் ஒரு வேரியபிள்னே வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூ வந்து மேலேயும் கீழேயும் ஏறுறது மூலியமாக தான் ஸ்டாக் வந்து அலோகேட் ஆகும். ஸ்டாக்குன்னு சொல்கிறீங்க, அதனப்போ ஸ்டாக்கு அப்படின்னா, ஸ்டாக்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கோ இல்லைன்னா எங்கேயோ சாப்பிட போயிருந்தீங்கன்னா மேலெல்லாம் தட்டு வச்சுருந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு மெலமைன் தட்டு இருக்கும், பல. அந்த தட்டை வந்து மேலாப்படியே அப்படி வச்சிருக்கிறத சில பேர் சொல்லலாம், நான் கீழே இருந்து தான் ப்ரோ உருவேன்னு. அப்படி உருணுன்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்த்து என்ன தம்பி அப்படிம்பாங்க. நானாக இருந்தேன்னா முதல்ல மேலே இருக்கிற தட்டு தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி வர்றவங்க அவங்க இருக்கிற தட்டு எடுப்பாங்க. கரெக்டுங்களா? தட்டே இல்லைனா அப்படின்னு கேட்கக்கூடாது, தட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த தட்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது தானே எடுக்கிறீங்க. அந்த இப்போ இன்னொருத்தவங்க வராங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற தட்டு தானே எடுப்பாங்க. இதுக்கு பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லீஃபோம்பாங்க. யார் கடைசியாக வைக்கப்படுறாங்களோ அவங்க தான் முதல்ல ரிமூவ் பண்ணப்படுவாங்க. ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணுன்னா அந்த லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் மெக்கானிசத்தை வச்சு ஆட்டோமேட்டிக்காக மெமரியை ஆடும் பண்ணும், ரிமூவும் பண்ணும். நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஃபங்க்ஷன்ஸ் வர்றப்போ நான் பேசுகிறேன். ஏன்னா அது இன்னுமே கரெக்டாக இருக்கும். இப்போ ஹீப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆள் யாருக்கு உதவி செய்வா அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சைஸே தெரியல, ஆனால் எனக்கு வந்து ஒரு டேட்டா வரப்போகுது. இப்போ கடை திறக்கிறீங்க, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடையில் இன்னைக்கு வந்து ஆடி சேல் போட போகிறாங்கப்பா. ஆடி சேலில் வந்து கூட்டம் பயங்கரமாக அப்படிங்கிறப்போ எத்தனை பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ எத்தனை பேர் வருவாங்கங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆள் நீங்கள் முன்கூட்டியே அலோகேட் பண்ணி வைப்பீங்க. கரெக்டுங்களா? அந்த வேலை பண்ணுறது தான் ஹீப்போட வேலை. இட் வில் கேரண்டி யூ டைனாமிக் மெமரி மேனேஜ்மெண்ட். இட் வில் நாட் கேரண்டி யூ ஹவு த மெமரி இஸ் அலோகேட்டட். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எவ்வளோ மெமரி வேணுமோ அது கொடுக்கும், ஆனால் அது கண்டிப்பாக கொடுக்குமாங்கிறது தெரியாது. ரைட்டுங்களா? அதுதான் ஹீப்போட வேலை. ஏன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹீப்புக்கும் ஸ்டாக்குக்கும் வித்தியாசம் இருக்குது, ஸ்டாக் ரொம்ப ஃபாஸ்ட்டு, ஹீப் ரொம்ப ஸ்லோ அப்படின்னா. ஹீப் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பல. ஹீப் வந்து பின்னாடி நடக்கக்கூடிய சில மெக்கானிசம்ஸ்னால அது கொஞ்சம் ஸ்லோவாகும். எங்கே மெமரி வச்சுருக்கேன், எப்படி வச்சுருக்கேன், யாருக்காக வச்சுருக்கேன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு
அது ஃப்ரீ பண்ணும்போது, டீஅலோகேட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஸ்டாக் அப்படி இல்லை. நான் அப்போவே சொன்னேன்ல, இந்த நம்பர் ஏறுறதும் இறங்குறதும் மூலியமாக தான் உங்களுக்கு மெமரி அலோகேட் ஆகுது. டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பான் மனுஷன். அதனால தான் ஸ்டாக் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும், ஹீப் வந்து நிறையா இருக்கும். அகைன் இதெல்லாம் வந்து வெர்ச்சுவல் மெமரியில் பேசும்போது உங்களுக்கு புரியும் இன்னும் டீட்டெயில்டாக. பட் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு இந்த சீலாங் மூலியமாக நீங்கள் எல்லாமே அதை மேனுவலாக தான் செய்ய வேண்டியதாக இருக்குங்க. சரிப்பா, இப்போ நீ சொல்றதெல்லாம் இத்தனை நேரம் சீக்காக தான் பேசுற மாதிரி இருக்கே, எங்கேயா ரஸ்ட்டையே காணோம் அப்படின்னா இருக்குங்க. நான் சொன்ன இது அத்தனை விஷயத்தையும் ரஸ்ட் முன்கூட்டியே செய்யும் உங்களுக்கு. இப்போ ரஸ்ட் வந்து நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா, உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீட்டில் நம்ம அண்ணா தம்பி இல்லைன்னா அக்கா தங்கச்சி யாராச்சும் நம்ம ஏதோ ஒரு வேலைக்காக போகிறோம் அப்படின்னா, அவங்க சொல்லலைன்னா நமக்கு எங்கே சட்டை எடுக்கணும், இல்லை சட்டை அயர்ன் பண்ணியிருக்காங்களா, இல்லை நம்ம வந்து கரெக்டாக சாப்பாடு எடுத்துக்கிட்டோமா, இல்லை நம்ம வந்து கரெக்டாக ஷூலேஸ்லாம் போட்டிருக்கோமா, பாலிஷ் பண்ணியிருக்கோமா, இல்லை சட்டை சுருங்கி இருக்குதா, இல்லை எல்லாரும் ஏதோ சாவியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளா பார்த்து தான் பண்ணணும். அவங்க இல்லைங்கிற பட்சத்தில். அவங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுவீங்க, அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் அப்படி சொல்கிறது மூலியமாக தான் நீங்கள் ஒரு மீட்டிங்க்கோ இல்லைன்னா அங்கே போனீங்கன்னா நீங்கள் டிப்டாப்பாக இருப்பீங்க. அப்படி சொல்லாதவங்க வந்து அங்கே போய் தலையை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க, மறந்துட்டோமே, எப்படி எடுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு. அந்த வேலையை தான் ரஸ்ட் செய்யுது. அதாவது உங்களுக்கு சீல வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மெமரியை விட்டுட்டீங்க, இல்லை டீஅலோகேட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி லீக்ஸ் ஆகும். மெமரி லீக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், உங்கள் அப்ளிகேஷன் கிராஷ் ஆகும். இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் முன்கூட்டியே செய்யக்கூடியது தான் ரஸ்டோட வேலை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, ரஸ்ட் வில் அவாய்ட் எனிதிங் தட் டீல்ஸ் வித் மெமரி கரப்ஷன். அதுதான் ரஸ்டோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதனால தான் ரஸ்ட் வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண தொடங்குறாங்க. லினக்ஸ் கர்னலுக்குள்ளேயே இப்போ நுழைஞ்சிருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். லினக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 40-45 வருஷமாக சீல தான் ஓடிட்டு இருக்குது. நம்ம லைனஸ் டார்வல்ஸ் அவர்கள் வந்து அதை அப்படி வச்சிருந்துருக்கிறாரு. அதுக்குள்ளேயே இப்போ ரஸ்ட் வர தொடங்குதுங்கிறப்போ உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு அது வந்து அதனோட பிளேஸை பிடிக்க தொடங்குது அப்படின்னு. ஸோ நான் யோசித்தேன், ரஸ்ட்டை நம்ம ஏன் நம்ம டீட்டெயில்டாக படிக்கக்கூடாது, இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரஸ்ட் உங்களுக்கு சேஃப், க்ளீன், ஃபாஸ்ட் கோடு எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நிறைய டூல் டிப்ஸ் இருக்குது, நிறைய சின்டாக்சஸ் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம ரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் செக்ஷன் ரஸ்ட்டில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம், திஸ் இஸ் கோனா பி மோர் லைக் அ 1 or 2 year வீடியோன்னு வைங்களேன், ஒரு வீடியோ சீரீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோங்கிறத நான் அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன்.